முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்தார், வயதான மனிதர். அந்த மனிதர் வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், எனக்கு குர்ஆனை ஓதித்தாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து சொன்னார்கள், அலிஃப் லாம் ரா என்று தொடங்கக்கூடிய 3 சூறாக்களை ஓதுங்கள். வயதான மனிதர். அப்பொழுது அந்த மனிதர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய வயதும் கூடிவிட்டது, எனது நாக்கும் கடினமாகிவிட்டது, எனது இருதயமும் இறுகிவிட்டது. யா ரசூலல்லாஹ், அலிஃப் லாம் ரா என்று தொடங்கக்கூடிய பெரிய பெரிய சூறாக்களை எல்லாம் என்னால் ஓத முடியாது யா ரசூலல்லாஹ் என்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது ஒரு அவருக்கு கொடுத்தார்கள். அவ்வாறு இல்லாவிட்டால் முஸப்பிஹாத், தஸ்பீஹ் என்று தொடங்கக்கூடிய சூறாக்களை ஓதுங்கள். தஸ்பீஹ் என்று தொடங்குற சூரா சப்பிஹிஸ்ம, யுஸப்பிஹு லில்லாஹ், ஸப்பஹ லில்லாஹ், சூரா ஸஃப், சூரா தகாபுன், சூரத்துல் ஜும்ஆ, சூரா ஹதீத். அப்பொழுதும் அந்த வயதான மனிதர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், என்ற வயது கூடிவிட்டது, என்ற நாக்கும் கடினமாகிவிட்டது, எனது இருதயமும் இறுகிவிட்டது யா ரசூலல்லாஹ். அப்பொழுது அந்த மனிதர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், இந்த இரண்டும் இல்லாத ஏதாவது அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு சூறாவை படிச்சுட்டாங்க யா ரசூலல்லாஹ். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு என்ன செய்தார்கள், சூரத்து ஸல்ஸலா, இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா வ அக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, கடைசி வரை படிச்சு கொடுத்தார்கள். உடனே அந்த மனிதர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், இதற்கு பிறகு நான் இந்த சூறாவை விட மாட்டேன், இந்த சூறாவை நான் முற்றுமுழுதாக பின்பற்றுவேன், படிப்பேன், ஓதுவேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 தடவை சொன்னார்கள், அஃப்லஹர் ருவைஜில், அஃப்லஹர் ருவைஜில். அந்த மனிதன் வெற்றி அடைந்து விட்டார், அந்த மனிதன் வெற்றி அடைந்து விட்டார். சகோதரர்களே, நம் அனைவர்களுக்கும் தெரிந்த சூரா தான் இந்த சூரத்து ஸல்ஸலா. நாங்களும் வெற்றி அடைய வேண்டுமாக இருந்தால் எங்களுக்கு அலிஃப் லாம் ராவெல்லாம் ஓத முடியாது, எங்களுக்கு யுஸப்பிஹு ஸப்பஹ என்று தொடங்குறதெல்லாம் ஓத நேரம் இல்லை. அவ்வாறாக இருந்தால் இந்த சூரத்து ஸல்ஸலாவை யார் விளங்கி சரியாக ஓதி வாழ்க்கையில் எடுத்து நடப்பாரோ அவர் வெற்றி அடைந்து விடுவார். ஒரு சஹாபி சொல்கிறார்கள், ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹ் தொழுவித்தார்கள். சுபஹுடைய 2 ரக்காத்திலும் இதே சூறாவை தான் ஓதினார்கள். என்ன சூரா? இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா. எனக்கு தெரியாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறந்து ஓதினார்களா அல்லது வேண்டுமென்று ஓதினார்களா. ஏன்னா நாங்க எப்பொழுதும் முதலாவது ரக்காத்துல ஓதுறத 2வது ரக்காத்துல ஓத மாட்டோம். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ரக்காத்திலும் அதே சூறாவை தான் ஓதினார்கள். ஒரு மனிதர் வந்தார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஹல் தஸவ்வஜ்த், கல்யாணம் முடிச்சிட்டீங்களா? அவர் சொன்னார், இல்லை யா ரசூலல்லாஹ், கல்யாணம் முடிக்க இல்லை. ஏனென்றா கல்யாணம் முடிக்கிறதுக்கு என்னிடத்துல ஒன்றும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இதா ஸுல்ஸிலத் சூரா உங்களுக்கு பாடமா உங்கள்ட்ட இருக்குதா? அவர் சொன்னார், ஆம் யா ரசூலல்லாஹ். உடனே சொன்னாங்க, அந்த அது குர்ஆனுடைய ருபுல் குர்ஆன், 4 ஒரு பகுதியே, இது உங்களுக்கு தெரிஞ்சா போய் கல்யாணத்தை முடி, இது உங்களுக்கு தெரிந்தா போய் திருமணம் செய்யுங்க. முஹம்மத் பின் கஅப் அல் குரதி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், ஒரு இரவையில நின்று முழு குர்ஆனையும் மல 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 மலன்னு ஓதுறதை விட ஒரு மனிதன் சிந்தித்து யோசித்து இந்த சூரத்து ஸல்ஸலாவையும் அல் காரிஆவையும் ஓதுவது சிறந்தது. அந்த அளவு முக்கியமான ஒரு சூரா தான் சூரத்து ஸல்ஸலா. நம்ம எல்லோருக்கும் பாடம். ஸல்ஸலா பாடம் இல்லாதவங்க யாரும் இல்லை. சின்ன சூரா, கிஸாருல் முஃபஸ்ஸல்.